இங்கே விஜய் அவங்க ஃபேமிலி இப்போதான் கரெக்டான அட்ரஸுக்கு பொண்ணு பார்க்க போகிறாங்க. அங்கே பொண்ணோட அப்பா மாப்பிளையை பற்றி எனக்கு எல்லாமே தெரியும். அதனால் அவரோட பிஸ்னஸுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த கல்யாணத்துக்கு ஓகே சொல்கிறாரு. ஹீரோக்கு ரொம்பவும் பிடிச்சி போகுது. தென் பிஸ்னஸை பற்றி மாப்பிள்ளை கிட்ட நாளைக்கு நான் தனியாக பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து கிளம்பிடுறாங்க. அண்ட் இந்த பொண்ணுமே அவங்க மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வந்ததுமே டேரெக்டாகவே எனக்கு கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு கல்யாணத்தை வேணான்னு சொல்லிடுறா. அண்ட் அடுத்த நாள் ஹீரோவை பார்த்து நீ செஃப் ஆகணும்னு சொல்லிட்டு தான் ஆசைப்படுற, என்கிட்டயும் ட்ரக் இருக்குது, நம்ம 2 பேரும் சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணலாமான்னு கேட்குறாங்க. ஆனால் ஹீரோ எங்கள் மாமனார் தனியாக பிஸ்னஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு கூப்பிட்டுருக்காரு, அதனால் வேணான்னு சொல்லிட்டு அங்கே வந்து போயிடுறான். இப்போ அந்த பொண்ணு அவங்க அப்பாவையும் மீட் பண்ண ரெஸ்டாரண்ட்டுக்கு போறா. அப்ப அந்த பொண்ணு ஹீரோவை கொஞ்சம் கூட மதிக்க மாட்டா. அப்பன்னு பார்த்தா அவங்க அப்பா வந்து உங்களுக்கு பிசினஸ்ல எதனா ஐடியா இருந்தா சொல்லுங்க, நானும் பாக்குறேன்னு சொல்றாரு. சோ இப்போ இவரை சமாளிக்க ஹீரோயின் சொன்ன ட்ரக் பிசினஸ் தான் பண்ண போறேன்னு சொல்லி சமாளிச்சிடறான். தென் ஹீரோயின் கிட்ட வேற வழி இல்லாம ஹெல்ப் கேட்க வந்துடுறான். ஆனா இவன் இந்த பொண்ணு கிட்ட திமிரா பேசிட்டு போனதால முடியாதுன்னு சொல்லிடுறான். இருந்தாலுமே இவன் கெஞ்சி எப்படியோ அந்த பொண்ணு ஒத்துக்க வச்சிடறான். தென் ஹீரோவும் ஃப்ரெண்டும் சேர்ந்து ட்ரக் எல்லாம் ரெடி பண்றாங்க. அப்பன்னு பார்த்து இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆர்டர் வந்து 30,000 அட்வான்ஸும் கொடுக்குறாங்க. அதனால ஹீரோ கிட்ட கொடுத்து நாளைக்கு எப்படியாச்சும் இந்த ஃபுட்டை ரெடி பண்ணிட்டு வான்னு சொல்றாங்க. ஆனா என் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து பாதி பணத்தை குடிக்க ஆரம்பிச்சிடறான். அடுத்த நாள் வேற ஒரு ஹோட்டல் இருந்து ஃபுட்டு வாங்கிட்டு வந்து அந்த ஃபங்க்ஷன்ல கொடுக்குறாங்க. பட் அவங்க ஃபுட்டை டேஸ்ட் பண்ணி பார்த்ததுமே எங்க ஹோட்டல் மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு சந்தேகப்படுறாங்க. ஆக்சுவலா இவங்களே ஒரு ஹோட்டல் தான் வச்சிருப்பாங்க. அந்த ஹோட்டல் தான் ஹீரோ இந்த ஃபுட்டை வாங்கிட்டு வந்து குத்துருப்பா. இந்த உண்மை தெரிஞ்சதுமே இந்த பொண்ணு கூட்டிட்டாங்க வந்து ஓடி வந்துடுறான். இப்போ இந்த பொண்ணுக்கு எல்லாமே தெரிஞ்சு போகுது. இப்போ ஹீரோவை பார்த்து உன்னை நம்பினதுக்கு நான் நல்லா அசிங்கப்படுத்தி விட்டுட்டா சொல்லிட்டு ரொம்பவும் திட்டுறா. இப்பதான் தெரியுது உன்னை நம்பி எதுக்கு உங்க வீட்டில் எதுவுமே பண்ணாம வச்சிருக்கா, நீ சரியான யூஸ்லெஸ், அதனால தான் எதுவுமே பண்ணாம வச்சிருக்காங்க. கடைசியா இந்த வண்டியை மட்டும் வீட்டில் விட்டுட்டு கிளம்பிடுன்னு சொல்லிட்டு அங்க வந்து இந்த பொண்ணு கோவப்பட்டு கிளம்பிடுறா.